அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் தமிழ் மாணவர்களுக்கும் கனிவான வணக்கம். வாங்க நம்ம அடுத்த வீடியோல என்ன தலைப்பு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரியா? இப்ப ஐம்பெரும் காப்பியங்கள் ஐஞ்சிறுகாப்பியங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஐம்பெரும் காப்பியங்கள் யாவை, ஐம்பெரும் காப்பியங்களின் ஆசிரியர் யாரு அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரியா? இப்ப சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, வளையாபதி இந்த ஐந்தும் ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள், மணிமேகலையின் ஆசிரியர் சித்தலை சாத்தனார், சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் திருத்தக்க தேவர், குண்டலகேசியின் ஆசிரியர் நாதகுத்தனார், வளையாபதியின் ஆசிரியர் கிபி 2ஆம் நூற்றாண்டோட எழுதக்கூடிய சிலப்பதிகாரத்தோட ஆசிரியர் தெரிஞ்ச அளவுக்கு நமக்கு வளையாபதியோட ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. வரலாறு இன்ன வரைக்கும் நம்மளுக்கு யாரு அப்படின்ற ஒரு உறுதியை கொடுக்கல அப்படின்னு சொல்லி வளையாபதியோட ஆசிரியர் பெயர் தெரியவில்லை அப்படின்ற ஒரு ஆன்சரை நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? இப்ப சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். ஃபர்ஸ்ட் சிலப்பதிகாரம்னா என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். சிலப்பதிகாரம் சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம். ஆமா, வரம்பு கூட்டல் அதிகாரம் வரப்பதிகாரம் என்றது போய் சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம் என்றானது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சிலப்பதிகாரத்தின் காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. சிலப்பதிகாரத்திற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் என்னெல்லாம் சொல்றோம் அப்படின்னா முத்தமிழ் காப்பியம், நாடக காப்பியம், குடிமக்கள் காப்பியம், உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு நம்ம சிலப்பதிகாரத்தோட வேறு பெயர்கள் நம்ம சொல்றோம். அது மட்டும் இல்ல, சிலப்பதிகாரத்தின் 3 உண்மைகள் யாவை அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போமேயானால் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாவதும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்தலும், ஊழ்வினை உறுத்து ஊட்டும் என்பதும் முத்தான 3 உண்மைகளாக சிலப்பதிகாரத்தில் கூறப்படுகின்றன. சிலப்பதிகாரம் உணர்த்தும் 3 உண்மைகள். அதே மாதிரி சிலப்பதிகாரம் 3 காண்டங்களையும் 30 காதைகளையும் உடையது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, இப்ப நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா 3 காண்டம் 30 காதைகளை உடையது சிலப்பதிகாரம் உணர்த்தும் 3 உண்மைகள் அப்படின்னு சொல்ற மாதிரி சிலப்பதிகாரத்தோட 3 நாடு எது அப்படின்னா சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். 3 நகரம் புகார் காண்டம், வஞ்சி காண்டம், மதுரை காண்டம். 3 கதை மாந்தர்கள் கோவலன், கண்ணகி, ஆடலரசி மாதவி. நம்ம பின்னாடி சிலப்பதிகாரம்னா இது அப்படின்னு தெரியும் பொழுது ஆடலரசி மாதவியை பத்தின கதைகளும் நமக்கு தெரிய வரும். அதனால வெறும் மாதவின்னு மட்டும் சொல்லாம அவங்கள எப்படி சொல்லணும் அப்படின்னா ஆடலரசி மாதவி அப்படின்னு நம்ம சொல்றோம். முத்தமிழ் காப்பியம் அப்படின்னு நம்ம சொன்னோம். இயல், இசை, நாடகம் அப்படின்னு சொல்றோம். 3 உறுதி பொருட்கள் யாவை அப்படின்னா அறம், பொருள், இன்பம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அது மட்டும் இல்ல, 3 செய்யுள் வடிவம் எது அப்படின்னா மரபு, உரைநடை, நாட்டுப்புற வடிவம் கொண்டது இந்த சிலப்பதிகாரம். இப்ப 3 காண்டங்களும் இருக்கு. அதாவது புகார் காண்டம் எத்தனை காதைகளை கொண்டது அப்படின்னா 10 காதைகள், மதுரை காண்டம் 13 காண்டங்கள், வஞ்சி காண்டம் 7 காதைகளை கொண்டது இந்த சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த சிலப்பதிகாரம்னா என்ன? இப்ப புகார் காண்டத்துல கோவலனுக்கும் கண்ணகிக்கும் என்ன நடந்துச்சு, எப்படி மாதவி ஆடலரசி மாதவி கிட்ட பொருளை இழந்த கோவலன் எங்கு தங்கி இருந்தான், மதுரைக்கும் பாண்டிய மன்னனுக்கும் கோவலனுக்கும் எந்த மாதிரியான ஒரு செய்தி நடந்துச்சு, வஞ்சி காண்டத்துல என்னென்னலாம் நடந்துருச்சுன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே ஒருவாறு போட்டி தேர்வுல கேட்கக்கூடிய வினாவுக்கு நம்ம ஈஸியா பதிலளிக்கலாம். வாங்க நம்ம அடுத்த வீடியோல சிலப்பதிகாரத்தோட தொடர்ச்சியை பத்தி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.